மலேசியா ரெக்கார்ட்ஸ்லயே இருக்காங்க அந்த பேக்கடு ஹெர்பல் சிக்கன். மெனுல இதோட பிக்கப் பார்த்துட்டு சுத்தி இருக்கிறது சப்பாத்தி இல்ல நானா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன இருந்ததுன்னா, ஐயோ பேப்பர் பண்டல், அட பாவிகளா டேய். அப்படி பேப்பர் இருந்தது இந்த டீ கார்டன் ரெஸ்டாரண்ட்ல தான். இந்த ஷாப் சரம்பன் கேட்வேல லொகேட் ஆயிருக்கு. சோ என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு நாசிலாமா செட்டும் எனக்கு ஒரு ஹெர்பல் பேக்கடு சிக்கனும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களோட செட்டப் எல்லாம் பாத்துட்டு இருக்கப்பவே இந்த மாதிரி ஆர்டர் சம்மரி கொடுத்துட்டு நம்மளோட ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த ரைஸ் எனக்கு பத்தாது. அப்பதாங்க இது நான் மாதிரி ஒரு ஐட்டம் நினைச்சு ஏமாந்தது. சரி என்ன பண்றதுன்னு ரைஸ்ல சில்லியை கொட்டி ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ்ல ஒரு பைட் வச்சுட்டு நேரா நம்ம மலேசியா ரெக்கார்ட்ஸ்ல உள்ள இந்த பேக்கடு சிக்கனுக்கு போயிட்டேன். உண்மையிலேயே செம ஜூசியா சாப்பிடவே அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அதனால நாளைக்கும் இங்க வரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கும் வருவோம். அடுத்ததா என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ண நாசிலாமா செட் வந்துச்சு. உடனே என்னோட பிளேட்டை தள்ளிட்டு அந்த பிளேட்டை அள்ளிட்டேன். நீங்க ஒருவேளை இங்க வந்தா கண்டிப்பா இந்த நாசிலாமாவும் ஹெர்பல் சிக்கனும் மஸ்ட் ட்ரை. இந்த நாசிலாமா செட்டும் அவ்வளவு டேஸ்டா இருந்தது. 100க்கு 99 கொடுக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ரைஸ் எனக்கு பத்தல. சோ இன்னொரு செட் ஆர்டர் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டா என் பிளேட்ல சாச்சிட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த பேக்கடு ஹெர்பல் சிக்கன்ல இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் இருந்தது. சோ அதோட டேஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ரைஸ் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து சிக்கனுக்கு வந்துட்டோம். என் ஒய்ஃப் கூட போனா இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் கிடைக்கும். அவளால சாப்பிட முடியலன்னு சொல்லி அந்த சிக்கன்லாம் எனக்கு தான் வரும். என்னதான் இந்த மாதிரி திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாலும் எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும்னா இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டு சூடா ஒரு டீ குடிக்கிறப்ப தாங்க. நான் இந்த மாதிரி டீ குடிக்கிறப்ப என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா,